திருவாரூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமலை கவுண்டம்பாளையத்தில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த தெய்வ சிகாமணி, அவரது மனைவி அமலாத்தாள், மகன் செந்தில்குமார் ஆகியோரை மர்ம நபர்கள் வெட்டி கொன்றனர். சம்பவம் நடந்த இடத்தில் பல்லடம் காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்தும், கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டோ எடுப்பதற்காகவே நேரடி ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாக மன்னார்குடியில் சசிகலா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற சசிகலா பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தற்போது சுமார் 3.50 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயம் செய்யப்பட்டு 50,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று பல்வேறு மாவட்டங்களில் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், பாதித்த இடங்களுக்கு ஆய்வுக் கூட்டம் என முதலமைச்சர் செல்வது போட்டோ எடுப்பதற்காக மட்டுமே என்று விமர்சித்தார். மேலும் ராமநாதபுரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் உணவிற்கு கூட வழியின்றி மழையால் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது தனியார் பள்ளிகளில் உதயநிதி பிறந்தநாள் விழாவை கொண்டாடி வருவதாக கடுமையாக சாடினார். சுத்தமாவே கிட்டத்தட்ட 4வது வருடத்துல இந்த திமுக ஆட்சி நடத்திருக்கு. அவங்க எதையுமே பார்க்கல. அதுதான் உண்மை. தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகள் எப்போதும் போல அப்படியே இருக்கு. ஆனா திமுக அரசாங்கம் இது வரைக்கும் 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் 1 வருட காலம் தான் பாக்கி இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு. ஆனா எந்த விதப்படியும் அவங்க செய்யல. குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ 1 வாரமா பெய்யுற மழை இந்த திருவாரூர் மாவட்டத்துல விவசாயத்தை நம்பிதான் இங்க உள்ள மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3,50,000 ஏக்கர் பயிர் செஞ்சிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 50,000 இளம் பயிர்கள், அதாவது முத்து வச்சது எல்லாமே தண்ணிக்குள்ள இருக்கு. இதுக்கு எந்தவித நடவடிக்கையும் இல்லை. மதுரவாயல் உலக சுற்றுலா தலமாக மாறும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அருகே உள்ள நெற்குன்றத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா திமுக சார்பில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், 2007ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி மதுரவாயல் முதல் துறைமுகம் வரை பறக்கும் மேம்பாலம் அமைக்கும் திட்டத்தை தொடங்கினார். அதிமுக ஆட்சியில் அது தொடரப்படாமல் இருந்து வந்த நிலையில் தற்போது ஆட்சிக்கு வந்தவுடன் ஈரடுக்கு பாலம் கட்டப்பட்டு வருகிறது என்று பெருமிதம் கொண்டார். மேலும் உலக மக்கள் அனைவரும் 15 கிலோமீட்டர் நீளமுள்ள ஈரடுக்கு பாலத்தை சுற்றி பார்த்துவிட்டு செல்வார்கள். இதனால் மதுரவாயல் உலக சுற்றுலா தலமாக மாறும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஓரடுக்கத்தானே நீ கட்ட முடியாதுன்னு சொன்னேன். இப்ப நாங்க ஈரடுக்கு பாலத்தை கட்டுகிறோம் சொல்லி இன்னைக்கு அதுக்கான நடைமுறைகளை மேம்படுத்தி 5,611 கோடியே 70 லட்சம் மதிப்பீட்டுல இன்னைக்கு ஈரடுக்கு பாலம் கட்டுறாங்க. மதுரவாயல்ல தொடங்கி துறைமுகம் வரைக்கும் டபுள் வே பிரிட்ஜ், ஈரடுக்கு மேம்பாலம். நம்ம பாட்டுக்கு மதுரவாயலுக்கு இனிமே ஒரு பெரிய அளவுல பொருளாதார முன்னேற்றம் வந்துடும். அந்த பிரிட்ஜை கட்டி முடிச்சாச்சுன்னா தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இந்த டபுள் வே பிரிட்ஜ் 19 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு 5,600 கோடி ரூபாய் மதிப்புல கட்டின பாலம் எங்க இருக்குன்னு சொல்லி சுத்தி பார்க்கவே வருவாங்க மதுரவாயல். அந்த அளவுக்கு மதுரவாயலுக்கு ஒரு பெரிய பெருமை கிடைச்சிடும். அந்த பாலம் கட்டும் பணியினை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தொடங்கி இருக்கிறார். இப்படி இந்த பணிகள் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி பரனூர் அரசு மறுவாழ்வு இல்லத்தில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் தாமு அன்பரசன் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றியம் சார்பில் வீராபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் டில்லி ஏற்பாட்டில் பரனூர் அரசு மறுவாழ்வு இல்லத்தில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மறுவாழ்வு இல்லத்தில் வசிப்பவர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் அசைவ உணவினை வழங்கினர். உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பிறந்த 28 குழந்தைகளுக்கு அமைச்சர் தாமு அன்பரசன் தங்க மோதிரம் அணிவித்தார்.
தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் நவம்பர் 27ஆம் தேதி பிறந்த 28 பச்சிளம் குழந்தைகளுக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தங்க மோதிரம் அணிவித்து குழந்தைகளுக்கு புத்தாடை, தாய்மார்களுக்கு பழங்கள் தொகுப்பு மற்றும் ஊட்டச்சத்து பெட்டகத்தினை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு தமிழ் பெயர்களை வையுங்கள் என பெற்றோர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இந்நிகழ்வில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாமல்லபுரம் அருகே பண்டிதமேடு பகுதியில் விபத்தில் உயிரிழந்த 5 பேரின் உடலுக்கு தமிழக முதலமைச்சர் நிவாரணத் தொகை அறிவித்த தொகைக்கான படிவத்தினை அமைச்சர் தாமு அன்பரசன் உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடம் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பண்டிதமேடு பழைய மகாபலிபுரம் சாலையோரம் அமர்ந்திருந்த மாடு மேய்த்துக் கொண்டிருந்த 5 பெண்கள் மீது திருப்போரூரில் இருந்து மாமல்லபுரம் நோக்கி அதிவேகமாக சென்ற கார் மோதியதில் 5 பெண்களும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தில் உயிரிழந்த 5 பேருக்கும் நிவாரணத் தொகை ரூபாய் 2 லட்சம் தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் அறிவித்த நிலையில் அதனை நேற்றைய தினம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன், செங்கல்பட்டு மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அனாமிகா ரமேஷ், திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி ஆகியோர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் தலா ரூபாய் 2 லட்சத்திற்கான காசோலைக்கான ஆணையினை வழங்கினர். மேலும் உயிரிழந்த 5 பேரின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தியதோடு குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். அருப்புக்கோட்டை அருகே தனியாக வசித்து வந்த மூதாட்டி கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் பந்தல்குடி காவல் நிலைய போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடி வெள்ளையாபுரம் பகுதியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவரது மனைவி சுப்புலட்சுமி. ராமகிருஷ்ணன் காலமானதால் அவரது மனைவி சுப்புலட்சுமி ஊருக்கு ஒதுக்குப்புறமான வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக அவரது வீடு பூட்டியே கிடந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் பந்தல்குடி காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் விரைந்து வந்து கதவை திறந்து பார்த்ததில் மூதாட்டி சுப்புலட்சுமி கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தது தெரியவந்தது. தொடர்ந்து அவரது உடலை போலீசார் மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் சுப்புலட்சுமி கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தங்க நகை மட்டும் திருடு போயிருந்தது தெரியவந்தது. பந்தல்குடி காவல் நிலைய போலீசார் அப்பகுதியில் தடயங்களை சேகரித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்காலில் கனமழையால் நீரில் மூழ்கிய 2000 ஏக்கர் விளைநிலங்களை அமைச்சர் திருமுருகன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். காரைக்கால் மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள குடியிருப்பு மற்றும் சுமார் 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கின. இதேபோன்று காரைக்கால் அடுத்த தளத்தரு மேற்கு பகுதியில் அமைந்துள்ள சுமார் 200 ஏக்கர் விளைநிலங்கள் மழை நீரில் மூழ்கியது. இந்நிலையில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், வேளாண் துறை கூடுதல் இயக்குநர் கணேசன் உடன் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிட்டு விவசாயிகளிடம் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். குறிப்பாக தளத்தெரு, அண்டூர், தென்னங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விளைநிலங்களில் விவசாயிகளுடன் வயலில் இறங்கி அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நீரில் மூழ்கி நெற்பயிர்கள் அனைத்தும் சேதமடைந்து விட்டதாகவும் இதற்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை அரசு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தனர். அத்துடன் கடந்த ஆண்டு இன்சூரன்ஸ் தொகை இதுவரை விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை என்பதையும் அவர்கள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார். பெண்ணாகரம் அருகே மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் பாம்பு கடித்த சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்ட பெண்ணாகரம் அடுத்த அளக்கட்டு மலை கிராமத்தில் அடிப்படை வசதியின்றி அப்பகுதி மக்கள் பல்வேறு அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் ருத்ரபா என்பவரது 13 வயது மகள் கஸ்தூரி என்ற சிறுமி தோட்டத்தில் கீரை பறித்துக் கொண்டிருந்த பொழுது பாம்பு ஒன்று கடித்துள்ளது. இதைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் சிறுமியை டோலி கட்டி சாலையில்லா மலைப்பாதையில் தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது அவர் உயிரிழந்தார். போதுமான சாலை வசதி இல்லாததே சிறுமியின் உயிரிழப்பிற்கு காரணம் என பொதுமக்கள் வேதனை தெரிவித்ததோடு உயிரிழப்புகள் இனி ஏற்படாத வகையில் உடனடியாக சாலை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். விபத்து ஏற்படுத்தி பொதுமக்கள் தாக்கியதில் காயமடைந்த 2 மாணவர் உள்ளிட்ட 4 மாணவர்கள் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாமல்லபுரம் அடுத்த பண்டிதமேடு பகுதியில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் 5 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. காரில் வந்த 4 கல்லூரி மாணவர்களில் 2 பேர் தப்பி ஓட்டம் பிடித்த நிலையில் மற்ற 2 மாணவர்களை பொதுமக்கள் மடக்கி கொடுத்து சரமாரியாக தாக்கினர். இதில் பொதுமக்கள் தாக்கி காயமடைந்த ஜோஸ்வா, தாகித் அகமது மற்றும்
கார் நிலை தடுமாறி மோதியபோது வாகன பின்சீட்டில் அமர்ந்திருந்த நரேன், வைபு ஆகிய இருவரும் காயமடைந்தனர். கைது செய்யப்பட்ட 4 மாணவர்களும் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காவல் பாதுகாப்புடன் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கைது செய்யப்பட்ட 4 கல்லூரி மாணவர்களுக்கும் மது அருந்தி வாகனத்தில் வந்தனரா என போலீசார் மருத்துவ பரிசோதனை செய்தனர். ஆனால் 4 பேரும் மது அருந்தவில்லை என்றும், ஜோஸ்வா என்ற மாணவர் அதிவேகத்தில் வாகனம் ஓட்டியதால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.